லாவில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். லா படித்தா எப்படி இருக்கலாம், பொண்ணுங்க எவ்வளோ தைரியமாக சொசைட்டியை ஃபேஸ் பண்ணலாம், ப்ரொஃபஷன் வந்து எவ்வளோ நீட்டான ஒரு டீசெண்டான ஒரு ப்ரொஃபஷன். பொண்ணை லா படிக்க வைக்கலாமான்னா ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபீல்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். உங்கள் பேர் சார்? என்னுடைய நேம் வந்து சீதா வாசன். என்னுடைய டாட்டர் வந்து பால்சு அகாடமியில் வந்து 1.5 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. கிளாட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி தான் கிளாட் எக்ஸாம். ஸோ வந்துட்டு நல்லா எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். பால்சு அகாடமிலேருந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றத சொல்கிறேன். முன்ன வந்து லா நாங்கள் எப்படி ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் ஒரு லாயர் தான். நான் படித்தது வந்து பிஎல் முடித்தேன், தென் வந்து எம்எல் முடித்தேன், தென் அகெயின் ஒரு எம்எல் முடித்தேன். பட் வந்து ஃபார்ச்சுனேட்லி நான் கவர்மெண்ட் சைடில் வந்து ஆடிட்டராக வந்துட்டேன். நான் இப்போ வந்து சமய அறநிலையத்துறை தணிக்கை துறையில் உதவி தணிக்கை அலுவலராக திருச்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ என்னை பேஸ் பண்ணிவிட்டு லாவில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். லா படித்தா என்னென்ன போகலாம், எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆரம்பத்துலேருந்து என்னுடைய பொண்ணை வந்து ஒரு லாயர் ஆக்கணுங்கிறது வந்து என்னுடைய ஆசை தான் முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்கள நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. நீங்கள் லா தான் படிக்கணும், இன்ஜினியரோ டாக்டரோ போகக்கூடாதுன்னா நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. பட் ஆனால் ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து லாயருக்குன்னா லா படித்தா எப்படி இருக்கலாம், பொண்ணுங்க எவ்வளோ தைரியமாக சொசைட்டியை ஃபேஸ் பண்ணலாம், அது ப்ரொஃபஷன் வந்து எவ்வளோ நீட்டான ஒரு டீசெண்டான ஒரு ப்ரொஃபஷன், வெளியில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து, ஏன்னா வெளியில் இருக்கவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து லாயர்னால் வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, பொண்ணை லா படிக்க வைக்கலாமான்னா ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபீல்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். ஒரு 5 to 6 இயர்ஸ் நான் ஹைகோர்ட்டில் இருந்தேன். அதனால் வந்துட்டு லீகல் ப்ரொஃபஷனை பற்றி நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து அவள் லாயர் ஆக்கணும் அப்படின்றதில் நான் சைடில் சொல்கிறனாலேயே அவள் ஆட்டோமேட்டிக்காக அவள் மைண்ட் ப்ரிப்பேர் ஆகிட்டான். அவள் 10th வரைக்கும் வந்து ஐசிஎஸ்சி சிலபஸில் படித்தா. ஐசிஎஸ்சியில் வந்து ஆக்சுவலி ஷி காட் 95% ஸ்கூல் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் ஸ்கூலில் எவ்வளோ கம்பல் பண்ணியும் அவளை வந்து சயின்ஸ் குரூப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்போ சேர்க்காமல் ஆர்ட்ஸ் குரூப்பில் சேர்த்தேன். ஆர்ட்ஸ் குரூப்பில் சேர்த்து பிகாஸ் லா ப்ரிப்பேர் பண்ணணும் ஆனால் ஆர்ட்ஸ் குரூப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனஃப் டைம் கிடைக்கும், மென்டல் ப்ரெஷர் இருக்காது. அதனால் வந்துட்டு ஆர்ட்ஸ் குரூப்லேயே சேர்த்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவளாவே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். லாயர் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். நம்ம அகாடமி பற்றி உங்களுக்கு எப்படி சார் தெரிய வந்துச்சு? ஆக்சுவலி நான் நெட்டில் தான் சர்ச் பண்ணேன். முதல்ல எனக்கு சென்னையில் நிறைய அட்வொகேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு, பிகாஸ் நான் சென்னையில் படித்தனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சென்னையில், அவங்கள்ட்டலாம் சஜஷன் கேட்டேன். சென்னையில் ஒரு 2-3 இன்ஸ்டியூஷன் சொன்னாங்க. பட் ஆனால் நான் மதுரையில் இருந்தனால நானே நெட்டில் முதல்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்த்த பிறகு ஆக்சுவலி அந்த பால்ஸ் வந்து எங்கள் ஆஃபீஸ் பக்கம். நானாக ஒரு நாள் கேஷுவலாக நான் போய் பார்த்தேன். அங்கே உள்ளவங்க மீட் பண்ணேன். ஆக்சுவலி நான் யாரை மீட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு மிஸ்டர் சீனிவாஸ் மீட் பண்ணேன். அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த மாதிரி நீங்கள் அதாவது பால்ஸில் வந்து எப்படி சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொன்னார். இதில் எனக்கு வந்து முதல்ல ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஏன்னா கிளாட் எக்ஸாம் வந்து சப்ஜெக்ட் இல்லாத ஒரு எக்ஸாம். அது வந்து ஆக்சுவலி வந்து ஜென்ரல் நாலேஜ் அந்த மாதிரி தான் டெவலப் பண்ணணும். அப்படிங்கும்போது இவங்க எப்படி சப்போர்ட் கொடுப்பாங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. அகைன் திரும்ப போனேன், மிஸ்ஸஸையும் கூப்பிட்டு போனேன். திரும்பவும் அவர் சீனிவாஸ் தான் கன்சல்ட் பண்ணேன். அவர் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார், எந்தெந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுவோங்கிறத சொன்னார். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. இமிடியேட்டாகவே அப்பயே நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு நியர்லி 1.5 இயர்ஸ் வந்து அங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ ஆக்சுவலி அவளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன், நல்ல சப்போர்ட் கிடைச்சது. இந்த ஜேர்னியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? எப்படி நம்ம அகாடமி ஃபேக்கல்ட்டி எல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது? ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கரெக்டாக ஓப்பனாக சொல்லணும்னா, அவங்க ஒரு டீச்சர் மாதிரி ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணலை. எங்களையுமே வந்து ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணலை. பட் ஆனால் வந்து அவங்க வந்து எங்களை வந்து அதிகமாக கான்டாக்ட் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு தடவையும் மெசேஜஸ் வந்துடும், என்ன அவங்க பண்ணுறாங்க, அடுத்து அவங்க என்ன பண்ணணுங்கிறது. இதில் என்ன இதுன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய செல்லுக்கு மட்டும் வராது. ஸோ பேரண்ட்ஸுடைய செல்லுக்கும் அதே மெசேஜஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மானிட்டர் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ்ட்டை சொல்லணுங்கிறது இல்லை, இன்றைக்கி எங்களுக்கு டெஸ்ட்டு, இன்றைக்கி இதை ப்ரிப்பேர் பண்ணணும். நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட். ஆக்சுவலாக வந்துட்டு பிள்ளைங்க வந்து புக்கை விட்டு வெளியே வரமாட்டாங்க. பார்த்தா டிவி பார்ப்பாங்க, இல்லை செல்ஃபோன் பார்ப்பாங்க, ரீல்ஸ் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்களுடைய மைண்டு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ் ஸ்டோரி புக்ஸ் படிக்கணும், இங்கிலீஷ் நாவல்ஸ் படிக்கணும், நான் ஃபிக்ஷன் படிக்கணும். அதர் தென் வந்து வேற புக்ஸ் எது ஜென்ரல் நாலேஜுக்குரியதோ, எது கரண்ட் அஃபேர்ஸ்க்குரியதோ படிக்கணுங்கிற முதல்ல ஒரு அந்த இனிஷியேட் பண்ணுறாங்க அவங்க நல்லா. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னுடைய டாக்டரை பொறுத்த வரைக்கும் முதல்லலாம் சொல்லுவேன், நான் 9th இதை படி அதை படிலாம் நான் ஹிந்து பேப்பர்லாம் ரெகுலராக வாங்கி சொல்லுவேன். அவள் ஃபாலோ பண்ண மாட்டான்.
அப்பா சொல்கிறத வந்து பிள்ளைங்க கேட்காது, ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் ஆனால் அவங்க சொல்லும்போது வந்து அவள் ஆட்டோமேட்டிக்காகவே அதை படித்து நோட்ஸ் எடுக்கிறதுலேருந்து உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அவங்களாவே நோட்ஸ் எடுத்து எது கரெக்ஷன். ஆக்சுவலி நான் இன்னொரு ஊரில் வேலை பார்த்தேன், நான் லாயர் தான். இன்னொரு ஊரில் வேலை பார்த்தனால என்னால் அவளுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஆனால் அவங்க வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் அவங்க சப்போர்ட் பண்ணுறதை பார்த்தேன். இன்னொன்று வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. யாரும் வந்து எந்த ஸ்ட்ரிக்டாவோ இல்லை எது கரெக்ஷன் பண்ணணும் டிஸ்கஷன் மோட்லேயே போகுது. அதாவது கிளாஸ் வந்து ஒரு டிஸ்கஷன் மோட்லேயே போகிற மாதிரி சொன்னாங்க. நான் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் பார்த்தேன், அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதர்வைஸ் வந்து இந்த மார்க் டெஸ்ட் 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரீடிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாரும் படிப்பாங்க. ஆக்சுவலி என் பொண்ணுலாம் நல்லா தான் வேகமாக தான் படிப்பாங்க. பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இவ்வளோ பேரா படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு லாஜிக்கல் ரீசனிங் கண்டுபிடிச்சி அதுக்கான ஆன்சர் எழுதணும். அப்படிங்கும் வந்து ஹை ஸ்பீட் ரீடிங் அண்டு திங்கிங் எபிலிட்டி தேவைப்பட்டது. அது வந்து அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இத்தனை வேர்ட் படிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு 1.5 இயர் முன்னாடி வந்து அவள் நிறைய கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியாத நிலையில் இருந்தால் ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டைம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இப்போ வந்து அவளுக்கு வந்து எக்ஸஸாகவே டைம் இருக்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறான். எக்ஸஸாகவே எனக்கு போதும், இந்த டைம் போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு வந்து அந்த ரீடிங் ஸ்பீடை கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அந்த ஐடியா முதல்ல இல்லை. கிளாட்னா எக்ஸாம் எழுதணும், அந்த நாலேஜெலாம் எனக்கு ஓகே. பட் ஆனால் ஸ்பீடை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஐ ஹோப் ஷி கேன் கெட் குட் மார்க்ஸ். நீங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பீங்கள்ல சார், அதில் கிடைச்ச நியூ எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் பற்றி சொல்கிறீங்களா? பேரண்ட்ஸ் மீட்டிங் நான் ஒன்று அட்டன் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து நான் இப்போ சொன்ன விஷயங்கள் பெரும்பாலும் அவங்களும் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கிறத மெயினாக சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து சைக்காலஜிக்கல் ப்ரெஷருக்குள்ளே கொண்டு போகாமல் அவங்கள எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. தென் வந்து அந்த லா படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, முடித்த பிறகு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன குட் ஹேபிட்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். இன்னொன்று வந்து மெயினாக வந்து இந்த கிளாட் என்ட்ரன்ஸ் எழுதுறது ப்ளஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணுறது பிறகும் நாங்கள் வந்து உங்களோட இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் நேர்லையுமே பார்த்தேன் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கில். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் முடிச்சுட்டு போனவங்க ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. இன் சப்போஸ் நம்ம குழந்தைங்க வந்து வேறு ஒரு ஸ்டேட்லேயோ எங்கேயோ போகணுன்னாலும் இவங்களுடைய ப்ரீவியஸ் இயரில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய காமிச்சாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எந்த யூனிவர்சிட்டி கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் அங்கே கிடைச்சது. தேங்க்யூ. நம்ம பால்சு சக்சஸ் அகாடமியில கடந்த 18+ வருஷங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1-to-1 கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படின்றது நம்ம ரெகுலராகவே வழங்கிட்டு இருக்கோம். அதை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா ஹெல்ப் நீடட் டு கிராக் கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.